அனைவருக்கும் வணக்கம். அவேர்னஸ் வீடியோ. ஈரான் சண்டை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைனால கேஸ் சிலிண்டர் பிரச்சனை, பெட்ரோல் டீசல் பிரச்சனை இப்படின்னு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ரீசெண்டா டியூப்ஸ் வீடியோல வாட்டர் கேனு வித் வாட்டர் டேங்க் இந்த இதுல எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு பங்க்ல போய் ஃபில் பண்ணி பண்றாங்க. இல்லீகல் சேலுக்காக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஓன் யூஸுக்காக இவ்வளவு பெரிய டேங்க்ல எல்லாம் போய் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு வந்து வாட்டர் கேனை தூக்கிட்டு போய் வாங்கி ஸ்டோர் பண்றதுங்கிறது வந்து சுத்தமாக சேஃப்டியே இல்லாத ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம வீடியோஸில் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா இது பொதுமக்கள் டோட்டலாக அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க. சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன ஏதுன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக அரசாங்கம் முன் வந்து இது பெட்ரோல் பங்க்லேயே தடுத்து நிப்பாட்டி இதை கிளியர் பண்ணணும். பெட்ரோல் பங்கே ஒரு ஊரை விட்டு வெளியில இந்த மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்க பெட்ரோல் டீசல் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு எங்கே சேவ் பண்ண போறீங்க? ஓகேங்களா? இப்ப அந்த பெட்ரோல் டீசலே அவங்க வந்து எந்த அளவுக்கு குழி நோண்டி இரும்பு டேங்க்ல ப்ரொடக்ஷன் பண்ணி உள்ள ஃபில் பண்ணி வச்சு எந்த அளவுக்கு சேஃப்டி எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்கிறத கண்டிப்பா நீங்க எல்லாரும் யோசிக்கணும். அது எதுவுமே இல்லாம சாதாரண ஒரு பிளாஸ்டிக் கேனையும் பிளாஸ்டிக் பாட்டில் அது இதெல்லாம் தான் எடுத்து கொண்டு போய் பண்ணி நீங்க எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க அப்படிங்கறத எனக்கு ஒன்றும் தெரியல. புரிஞ்சு நடந்துக்குங்க. ஈரான்ல நடந்த ஏவுகணை தாக்கல் மூலியமா இருந்த விஷயத்துல எத்தனை குழந்தைங்க இறந்து போனாங்கிற விஷயம் வந்து இங்க இருந்துட்டு ஐயோ பாவம் நம்ம பேசுறோம். ஆனா இப்ப பண்ற விஷயம் இப்ப நம்மளே நம்மளுக்கு குழி நோண்டி புதைக்கிற மாதிரி உள்ள ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்க. ஸோ தயவு செய்து அந்த வேலையை பண்ணாதீங்க. எல்லாமே ஸ்மூத்தா தான் போகுது. புரளிகளை நம்பி எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்தையும் எடுத்து கொண்டு போகாதீங்க, நம்பாதீங்க. ஒவ்வொரு பெட்ரோல் பங்குலையும் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு பண்ணணும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக யாருக்கும் கொடுக்காம அதை ப்ரொடக்ட் பண்ணணும். சில மக்கள் வந்து ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு செயல்னால வர்ற பிரச்சனை. ஸோ பெட்ரோல் பங்கு ஓனர்களாக இருக்கட்டும் இல்லை ஊழியராக இருக்கட்டும் கண்டிப்பாக அந்த மக்களுக்கும் புரியக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு வந்து சொல்லுங்க. தயவுசெய்து இந்த பொதுமக்களாகிய யாரும் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய வேண்டாம். எல்லா சேஃப்டியோடு இருக்க பாருங்க. குழந்தைங்க இருக்காங்க. இது வந்து விளையாடக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்க இதெல்லாம் எடுத்துக்கொண்டு எங்க ஸ்டோர் பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க? வீட்டுக்குள்ள கொண்டு வைக்க போறீங்களா, வீட்டுக்கு வெளியில வைக்க போறீங்களா அப்படிங்கிறத தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. இதை தயவு செய்து அலோவ் பண்ணாதீங்க. இது தவறா இருக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இது நல்லதா எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை கெட்டதா எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா எல்லாத்துக்குமே கமெண்ட் வரும். வந்தாலும் எனக்கு ஒன்றும் இதில் வந்து ஒரு பிரச்சனையாக எனக்கு ஒன்றும் தெரியல. தயவு செய்து இதை புரிஞ்சு நடந்துக்குங்க. தேவையில்லாத வதந்திகளை நம்பாதீங்க.